ஏய், இப்போதுக்கு புனிதா கால் பண்ண? அப்புறம் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க போறியா? பேசுனா ரிங் போது பாரு. ஹலோ கபிலன். புனிதா, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? தெய்வான எப்படி இருக்காங்க? எல்லாம் ஓகே தானே? ஒரு குட் நியூஸ் சொல்லணும் கபிலன். நானே உங்களுக்கு கால் பண்ணு நினைச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீங்களே கால் பண்ணிட்டீங்க. நான் அத்தையாக போறேனே. அத்தையா? ஏய், வாழ்த்துக்கள் புனிதா. சரவணனுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிருங்க. நான் கூட நீங்க போன் பண்ணலன்னதும் என்னமோ ஏதாவது பயந்துட்டேங்க. சரி, தெய்வான இப்ப நல்லா இருக்காங்கல்ல? நல்லா இருக்கா. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் கபிலன். ஆமாங்க, குடும்பத்துக்குள்ள ஒரு புது உயிர் வரப்போகுது. அதுவும் இப்ப அப்பா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு எல்லாரும் அப்செட்டா இருக்கிற டைம்ல இந்த நியூஸ் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். அண்ட் இதே சந்தோஷத்தோட உங்க குடும்பம் எப்பவும் இருக்கணும் புனிதா. என் மேல இவ்ளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு அம்மா மாமாவுக்கு கொடுத்த வாக்கு என்ன ரொம்ப தொந்தரவு பண்ணுது. இங்க நடக்கிறதெல்லாம் சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு கூட தெரியல. ஹலோ புனிதா, என்ன சத்தத்தையே காணோம்? இருக்கீங்களா? ஹலோ. இருக்கேன் கபிலன். அப்போ நீங்களும் நானும் அத்தை மாமா ஆயிட்டோம். அப்போ என் நண்பன் தாத்தா ஆயிட்டானா? ஆமாப்பா. நல்லது நல்லது. கபிலா, ஒரு நிமிஷம் போனை கூட, நான் புனிதாட்ட கொஞ்சம் பேசுறேன். புனிதா, ஒரு நிமிஷம், அப்பா உங்கள்கிட்ட பேசணுமா? கொடுங்க கபிலன். நாங்கப்பா. அம்மாடி புனிதா, நீங்க அத்தையாக போறீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் அங்கிள். நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இந்த சந்தோஷத்தோட உங்க 2 பேர் விஷயத்தையும் உங்க வீட்டுல பேசணும். அங்கிள், இப்பவா? ஆமாம்மா, இதையும் சூட்டோட சூடா முடிச்சிடணும்ல. உங்க வீட்டுல சொல்லி உன் ஜாதகத்தை வாங்கி தரியா? அங்கிள், அது வந்து ஜாதகம் அம்மா கிட்ட தான் இருக்கு. சரிம்மா, நானே வந்து வாங்கிக்கிறேன். அங்கிள், சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ வீட்ல நிலைமை சரியில்லை. அப்பா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வராரு. இந்த நேரத்துல கல்யாண விஷயம் பேசினா அது சரியா இருக்குமான்னு யோசிக்கிறேன். நல்ல விஷயத்தை தானமா பேச போறோம். சரி, நீ சொல்றதும் சரிதான். நீ எதையும் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும்னு நினைக்கிற பொண்ணு. நீ சொன்னா சரியா தான் இருக்கும். நம்பியோட உடம்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அவனோட மனசும் அந்த அளவுக்கு முக்கியம். இப்போ உங்க வீட்டுல கல்யாண விஷயத்தை பற்றி பேசுறது சரியா இருக்காதுன்னு உனக்கு தோணுச்சுன்னா மெதுவா பேசிக்கலாம். சரியாமா? சரி, கபிலன்ட்ட போன் தரேன். சாரி அங்கிள், என் நிலைமை என் மனசை விட்டு சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. சொல்லுங்க புனிதா. ஹலோ கபிலன். சொல்லுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுது புனிதா. எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரிங்களா? அப்புறம் அத்தை ஆயிட்டீங்க, எப்ப ட்ரீட் தர போறீங்க? ட்ரீட் தானே, தந்துடலாம். சரிங்க, இதே சந்தோஷத்தோட இருங்க. நான் போனை வைக்கிறேன். ஓகே கபிலன். மனசுக்கு பிடிச்சவரோட பேசுற சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சே. இதெல்லாம் எப்படி சரி பண்ண போறனோ? ஏய் சரவணா, நீ எப்ப வந்த? கபிலன் ப்ரோ கிட்ட நீ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டேன்க்கா. ஓ, இனி ப்ரோன்னு சொல்லக்கூடாதோ, பழகிடுச்சே. சரி, அக்காக்காக இனி கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன். அக்காவும் தம்பியும் ஏதோ ரகசிய பிளான் போடுற மாதிரி தெரியுதே. அதுவும் கபிலன் பேர்ல அடிபடுது. முழுசா என்னன்னு கேப்போம். கபிலன் தான் உங்களுக்கு பொருத்தமானவர்க்கா. பல்லவன் மாமா நல்லவர் தான். ஆனா அன்னைக்கு நீங்க அவர் மேல அப்படி ஒரு நினைப்பே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அம்மாக்காக அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்லக்கா. கபிலனோட அப்பா நம்ம அப்பா அம்மா கிட்ட கபிலன் விஷயமா பேசுறேன்னு சொன்னாரு. அப்படியா? இத கேட்டு நீங்க சந்தோஷப்படணும்க்கா. அம்மா கிட்ட கபிலன் விஷயத்த சொன்னா எப்படி எடுத்துப்பாங்கன்னே தெரியல.
கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு நமக்கே தெரியும். அன்னைக்கு சொன்னது தாங்க இப்பவும் சொல்றேன். கபிலன் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவர். ஓஹோ, விஷயம் இவ்ளோ சீரியஸா போகுதா? இனிதான் நமக்கு வேலையே ஆரம்பிக்க போகுது. ஒரு பக்கம் லிவர் கொடுத்ததுக்காக தான் பாச பொண்ணையே அந்த வல்லவராயனுக்கு கட்டி கொடுக்க சம்மதிச்ச அம்மா, அம்மாவுக்காக காதல மறைச்சிட்டு இருக்க பொண்ணு. பாச மலரெல்லாம் மிஞ்சிடும் போலயே இவங்க அன்பு. இப்ப எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், அப்பாக்கு உடம்பு முழுசா குணமாகி தேறி வரணும் சரவணா. இந்த நேரத்துல இந்த விஷயத்த பேசி அதனால ஒரு பிரச்சனை வந்துட்டா எனக்கு இப்ப அப்பாவோட ஹெல்த் தான் முக்கியம். இதுக்கு அப்போ ஒரே தீர்வு தான் இருக்கு. இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்க நடந்த விஷயத்த முதல்ல கபிலன் ப்ரோ கிட்ட சொல்லுங்க. சொல்லிட்டா உங்களுக்கு பாதி சும குறைஞ்சிரும் இல்லக்கா. உண்மைதான் சரவணா. தெய்வானைக்கு குழந்தை உண்டான நேரம் சந்தோஷமான விஷயம் நடக்குது. உங்க விஷயமும் அப்பா அம்மா சப்போர்ட்டோட நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் சரவணா, நீ சொன்ன மாதிரியே நடக்கட்டும். தெய்வானை இப்போ ஓகேவா? ஆமாக்கா, இப்ப கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கா. அவளை கவனமா பாத்துக்கோடா. சரிக்கா. ம். அவ சரியாயிட்டான்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். சரி, நீ போயிட்டு வா. என்னானாலும் நாளைக்கு கபிலனை நேர்ல மீட் பண்ணி பேசணும்.